நாடு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துருச்சு, போர் நிறுத்தமாகுது இப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. இதை பற்றி ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த குரு பெயர்ச்சியே எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் இந்த குரு பெயர்ச்சி வருது. அதாவது இந்த 12 ராசிக்குள்ளே வருது, வருஷம் வருஷம் மாறுது, அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது இல்லை, இது கூட்டு கிரகங்கள் சேர்ந்து ஒரு குரு பெயர்ச்சி. அப்போது இது போர் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த போர் முடிஞ்சுது, நிறைய இடத்துல விபத்துகள், நிறைய இடத்துகள் இந்த நெருப்பு சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா கூட்டு கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அதனால் ஆன்மீக ரீதியாக இது இப்போ போர் நிறுத்தமானது நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்துக்கு நம்ம எவ்வளோ நல்ல விஷயம். அது நம்ம மோடி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த போரின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். மோடி ஐயா எடுத்திருக்கிறது மோடிஜி எடுத்திருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு, நம்ம தமிழகத்தில் இருந்துக்கிட்டு, நம்ம தாய்நாட்டை நம்ம காப்பாற்றிருக்கிறது நம்ம ரொம்ப பெருமைக்குரியான விஷயம். இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். நமக்கு முஸ்லீமு, கிறிஸ்டின்னு, ஹிந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜாதி மதம் எல்லாமே நம்ம எல்லாரும் ஒன்றா தான் நினைக்கிறோம். நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே அப்படிதான் நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. ஆனால் அந்த பேதமாக நினைக்கிறவங்களுக்கு தான் அது தவறான பழக்கங்கள், தவறான கஷ்டங்கள் சேரும். தமிழக முதல்வர் இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாக ஒரு பேரணி நேற்று நடத்தியிருக்கிறாரு. அதுக்கு சில நிமிடங்கள்லேயே போர் நிறுத்த அறிவிப்பு. மறுபடியும் இரவுல ஒரு 9 மணி அளவில் மீண்டும் எல்லையில் பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரில இல்லை. அது கிரகங்களுடைய சுழற்சி, அதுக்கு நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்வர் செஞ்சது வரவேற்கத்தக்கது. அது அவர் நம்ம நாட்டுக்காக அவர் செய்த முதல்வருக்கு அது எல்லாரும் நம்ம நன்றி செலுத்தணும். இந்த காணொலி மூலயமா நான் அவருக்கு நன்றி செலுத்தணும். நல்லது.